லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட சகையு மிகப்பெரிய பசையோடு கூட எப்படியாவது இயேசுவை பார்த்துவிட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடு, அங்கலாய்ப்போடு கூட தாகத்தோடு இயேசுவை பார்ப்பதற்கு பல தடைகளை தாண்டி பல முயற்சிகளை எடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி ஆண்டவரை பார்ப்பதற்கு காட்டத்தி மரத்திலே ஏறி அமர்ந்து கொண்டிருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். பல தடைகளை தகர்த்து முயற்சிகளை எடுத்து வாய்ப்புகளை பயன்படுத்தி காட்டத்தி மரத்திலே அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு வழியாய் வருகிறார். இப்போது சகையு இருக்கிற இடத்திலே நெருக்கமாய் அந்த பக்கத்தில் ஆண்டவர் வந்துவிட்டார் என்று உணர்ந்து எப்படியாவது இயேசு முகத்தை பார்த்துவிட வேண்டும் என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற சகையுக்கு ஒரு காரியம் தென்படுகிறது. இன்ப அதிர்ச்சியாய் மாறுகிறது. என்ன தெரியுமா? சகையு இதற்கு முன்பாக இயேசுவை பார்க்கவில்லை. இயேசுவினுடைய கூட்டத்தில் எங்கேயும் அமர்ந்து இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டதில்லை. இயேசுவுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த அவனுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி என்ன தெரியுமா? மரத்தில் உட்கார்ந்த அவனை பார்த்து சகையு என்று சொன்னாரே, ஆடி போனான். He called his name. இதுக்கு முன்பாக இருவரும் பார்த்ததோ சந்தித்ததோ அல்ல. மரத்தில் அமர்ந்திருக்கிறான். அவனை பார்த்ததுமே பெயரை சொல்லி சகையுவே என்று அழைத்த போது ஆடி போய்விட்டான். What kind of power? Who is he? யார் இவர்? என் பெயரை சொல்லி அழைக்கிறாரே. How you know? எப்படி என் பெயர் அவருக்கு தெரியும்? நான் இந்த ஊரில் இருக்கிறவன். முதல் சந்திப்பு எனக்கும் அவருக்கும். ஆனால் என் பெயர் அவருக்கு அப்படி தெரியும். சகையுவே என்று அழைக்கிறாரே என்று இன்ப அதிர்ச்சியிலே திக்குமுக்காடி போனான் சகையு. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எப்படி சகையுவை தேவன் அறிந்திருந்தாரோ அதே போல உங்களுடைய எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. சகையு பலவிதமான முயற்சிகளை எடுத்து பலவிதமான யுக்திகளை கையாண்டு பல தடைகளை தாண்டி வந்தது எல்லாம் ஆண்டவர் அறிந்திருந்தார். அவன் தாண்டி வந்த பாதை அறிந்திருந்தார். அவன் ஓடின ஓட்டத்தை கர்த்தர் கவனித்தார். ஏறினதான அந்த முயற்சிகளை கர்த்தர் கவனித்தார். அவருடைய பார்வைக்கு எல்லாமே வெளியரங்கமாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற காரியங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னுடைய கண்ணீர் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னுடைய அலைச்சல் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவனை பார்க்கலையே, நான் எடுக்கிற முயற்சி, நான் எடுக்கிற பிரயாசங்கள், நான் படுகிற வேதனைகள், நான் படுகிற சஞ்சலங்கள், வாழ்க்கை இருக்கிற பல கேள்விகளுக்கு பதிலையே ஆண்டவனை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஒருவேளை யோசிக்கலாம். நோ, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. என் அவயங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே அவர் என்னை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சகையுவே. இயேசுவை சுற்றி நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சூழ்ந்திருக்க இவன் பெயரை தனித்துவமாய் கூப்பிட்டாரே பாருங்க. இன்ப அதிர்ச்சியில் மயங்கி விட்டான். அநேக ஜனங்கள் இருக்க இவன் பெயரை மட்டுமே கூப்பிட்ட பொழுது
ஒரு முறையாவது பார்த்து விடலாம் என்று வந்த இவனுக்கு பெயரை சொல்லி அழைத்தாரே, மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி. என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? How you know my name? அவர் சொன்னாரு, நான் தான் வைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பேர் எப்படிப்பா உனக்கு தெரியும்? முதல் சந்திப்பிலே சகையு என்று கூப்பிட்டீரே, எப்படி தெரியும்? நான் ஓடி வரும்போது எவனும் பார்க்கவில்லை, ஏறும்போது எவனும் பார்க்கவில்லை, நான் மரத்தில் அமர்ந்திருப்பது எவனும் பார்க்கவில்லை, நீர் பார்த்த மாத்திரத்தில் என் பெயரை சொல்லிவிட்டீரே என்று கேட்டவனுக்கு ஆண்டவர் சொன்ன பதில், நான் தான்டா வைப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்பனுக்கு தெரியாத பிள்ளையுடைய பேரு, அப்பாவுக்கு தெரியாத ஓடின ஓட்டம், பட்ட பிரயாசம், அவமானங்கள், தாண்டு இருக்கிற காரியம் எல்லாம் அப்பனுக்கு தெரியாதா? ஏசப்பா சொல்றாரு, உங்களுடைய அலைச்சல்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், உன் ஜபங்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உன்னுடைய எல்லா விதமான கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உன் பலவீனம் எனக்கு தெரியும், உன் வியாகுலம் எனக்கு தெரியும், நீ தாண்டுகிற பாதைகள் தெரியும், உன்னுடைய தனிமை எனக்கு தெரியும், இல்லாமை எனக்கு தெரியும், வறுமை எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். பெயர் சொல்லி அழைக்கிறவர் சகையுவே. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசப்பா நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறவர். மனுஷனால உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. No one will understand our feelings, but the Father will understand what we are going through. எதன் வழியே போகிறோம் என்பதை தகப்பன் நன்கு அறிந்திருக்கிறார். கூட இருக்கிற, கூட பழகுகிற, கூட சிநேகமா இருக்கிற பல பேருக்கு நம்முடைய உணர்வுகள் புரியாது, வழி தெரியாது. சில பேருக்கு ஆள் இருப்பாங்க, புரியாது. சில பேருக்கு சொல்லி அழுவதற்கு கூட ஆள் இல்லை, சொல்லி மனதை வெளிப்படுத்துவதற்கு கூட எந்த ஒரு நபரும் அருகாமையில் இல்லை. ஆனா இன்றைக்கு தைரியமாய் சொல்ல முடியும், பெயர் சொல்லி அழைத்தவர், உன் கருவை கண்டவர், உன்னுடைய வியாகுலங்களை அறிந்தவர், உன் இதய துடிப்பையும் உணர்வுகளையும் நன்கு அறிந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி என் நேச தகப்பனுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. He understand your feelings. He understand your situations. நீங்க போகிற பாதையெல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். சகை நினைச்சிருந்தான், நான் கூட்டத்தில் இயேசுவை பார்க்கலான்னு முயற்சி பண்ணதை எவனும் பார்க்கல. அதுவும் அதிகாரி குடுகுடு என்ன பண்றேன், ஓடி வந்த மரத்தில் எடுத்துக்கு. எவனை பார்த்தா நாளைக்கு கிண்டல் பண்ணுவான். நல்ல வேலை எவனும் பார்க்கல. மரத்தில் ஏறும்போது 2 தடவை கீழே விழுந்துட்டேன். நல்ல வேலை பார்த்தா சிரிப்பானுங்க, எவனும் பார்க்கல. மரத்தில் வேற ஏறி உட்காந்துருக்க, எவனை பார்த்துட்டு அசிங்கமா நினைச்சிட்டா, நல்ல வேலை எவனும் பார்க்கல. ஆனா இவன் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார், பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எல்லாவற்றையும் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் உங்களை மறக்கல, உங்களை கைவிடல, உங்களை விட்டு தூரமா போல, உங்களை தனியா விட்டு தூரமா போய் நிக்கல, உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை எல்லாவற்றையும் கண்காணிக்கிறார், உங்க முயற்சியை பார்க்கிறாரு, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் தெரியுமா அறிஞ்சிருக்கிறாரு? ஏன் தெரியுமா வழி தெரியுது? ஏன் தெரியுமா உங்களுடைய காரியங்கள் தெரியுது? ஏன்னா அவர் உங்க வனாந்தரத்துல இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் ஓடி வந்து ஆங்காங்கே அமர்ந்து பிரசங்கத்தை கேட்கிறார்கள். இயேசு தேவர் ராஜ்யத்தை குறித்து தைரியமாய், தெளிவாய், திட்டமாய் ஜனங்கள் புரிகிற வண்ணமாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருமே வந்து, ஏசப்பா எனக்கு சாப்பாடு வேணும், ரொம்ப பசிக்குது, நாங்கள் எதுவுமே கொண்டு வரல, இங்கேருந்து வீட்டுக்கு போனால் மயக்கடிச்சு விழுந்துருவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யாரும் சொல்லலை.
இல்லை எங்கள் பிள்ளைங்களை கொண்டு வந்திருக்கிறேன், நாங்களாவது பசியை நாங்கள் எப்படியா கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு போயிடுவோம், ஆனால் பிள்ளைங்களை நாங்கள் எப்படி கூட்டு போகிறது ஏசப்பா, ஏதாவது ஆகாரம் இருந்தால் கொஞ்சம் பண்ணி விடுங்கன்னு சொல்லலை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களுடைய பசி. உனக்கு எப்போது பசி எடுக்க ஆரம்பிக்கிறதோ, நீ எந்த சூழ்நிலையில் போறியோ, என் பரக தகப்பனுக்கு எல்லாம் தெரியும். உன் பசியை ஆற்றுவதற்கு, உன் பசியை போக்குவதற்கு தம்முடைய வல்லமையை அவர் நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன் பசி அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன்னுடைய சஞ்சலம் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உன் பசியை அவர் தீர்ப்பார். உன் பசி அவருக்கு தெரியும், உன் தாகம் அவருக்கு தெரியும். உன்னுடைய ஆவிக்குரிய பசியோ இல்ல வேற ஏதோ பசியா இருக்கிற, எந்த விதத்துல பசியா இருக்கிற, he understand your feeling. ஜனங்கள் போய் கேட்கலையே, சாப்பாடு கொண்டு கேட்கல. சீசர் சொல்றான், இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தாலும் அது எங்க போய் நான் எடுப்பேன், எங்க கிடைக்கும்? இவ்வளவு பேருக்கு வாங்குவதற்கு நம்மளால முடியுமோ? இயேசு சொன்னதுக்கு அப்புறம் எவனும் வாயை திறக்கல, எவனும் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லல. ஃபீலிங்ஸ் தெரியுதா? அப்பாவுக்கு தெரியுதா பசி எடுத்தோடனே? பிள்ளைங்களுக்கு பசின்னு அப்பாவுக்கு தெரியுதா? உண்மையான தகப்பன் உனக்கு எப்போ பசிக்குது, எப்போ சாப்பாடு போடணும், எதை எப்போ கொடுக்க வேண்டும் என்று உன்னை நன்கு அறிந்திருக்கிறார். உன் அலைச்சல் அவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பசியை தீர்ப்பதற்கு, உன் அங்கலாய்ப்பை போக்குவதற்கு உன் அருகாமையில் இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பு என்பவன் நாத்தான் மேல இயேசு அண்டையில் கொண்டு வருகிறான். பிலிப்பு நாத்தான் வேலை இயேசு அண்டையில் கொண்டு வருகிறான். ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் தடவை நாத்தான் மேலும் இயேசுவும் சந்திக்க போறாங்க. வருகிறான். வந்த உடனே நாத்தான் வேலை பார்த்த உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உத்தம இஸ்ரவேலனே என்று சொன்னபோது ஆடி போனான் நாத்தான்வேல். அவன் சொன்னான், என்னுடைய பேர் உமக்கு அப்படி தெரியும், நான் யார் என்று உமக்கு தெரியும், எந்த இடத்தை சேர்ந்த உமக்கு தெரியும் என்று நாத்தான்வேல் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே என் பார்வை உன்மேல் பதிந்து விட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாத்தான்வேல் வந்து நான் சோ என்று அவன் அறிமுகப்படுத்தல. வருவதற்கு முன்பதாகவே அவன் யார் என்பதை அவன் ஜாதகத்தையே கர்த்தர் கையில் எடுத்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தவருக்கு தெரியும், நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிறியா, அத்தி மரத்துக்கு மேல இருக்கிறியா? மேல இருக்கக்கூடிய கர்த்தர் பாப்பா, கீழே அமர்ந்து கர்த்தர் பாப்பா. எந்த நிலைமையில் இருந்தாலும் இயேசுவின் கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டு இருக்கும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ரெண்டுமே அத்தி மரம், ஒருத்தவன் மேல ஒருத்தவன் கீழே. சகை மேல பார்க்கிறார், கீழே பார்க்கிறார். உயர்ந்தவனையும் பார்ப்பார், தாழ்ந்தவனையும் பார்ப்பார். எந்த நிலைமையில் போறோம் என்பதையும் பார்ப்பார். நீ யார் என்பதையும் கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம நினைப்போம் இதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் ஜீசஸ், முதல் சந்திப்பு நம்ம நினைப்போம். ஆனா நம்முடைய ஜாதகத்தையே புட்டு வச்சிருவார். ஹல்லேலூயா. எரேமியா 1:5 என்ன சொல்லுகிறது? என் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நீர் என்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறீர். You know my name when I was in my mother womb. என்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது என் பெயர் அறிந்தவர் நீ. இதெல்லாம் அறிந்தவர் தான் சகையை பார்த்த மேலே உட்கார்ந்து இருக்கிறவனை பார்த்து சகைவே என்று சொன்னார். ஆடி போய் விட்டானே பாருங்கள். இப்படி யோசிங்க. இயேசுவை சுற்றி ஜனங்க இருக்கிறாங்களா? சகைவை எப்படி பார்க்கறாங்க அவங்க? இயேசுவோடு இயேசு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே என்ன சொன்னாங்க?
எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. பாவின்னு ஒரு அடையாளத்தை என்ன பண்றாங்க, புத்தி வச்சுக்கிறாங்க. இவன் ஒரு பாவி அப்படின்னு. இப்போ இவ்வளோ பேருக்கு மத்தியில சகையு அப்படின்னா சுத்தி இருக்கவனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம மூஞ்சியே இவர் பார்க்க மாட்டாரு, கிட்ட கூட நிற்க முடியல, அப்படி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் முகத்துக்கு முகம் பார்த்து சகையு அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு ரொம்ப வருஷம் பழக்கமோ சகையு அப்படின்ன உடனே எல்லாரும் ஓ முன்னாடியே பழக்கம் போல. ஏன் தெரியுமா பேரை கூப்பிட்டாரு? பேரை கூப்பிடாம இங்க வான்னு சொல்லியிருக்கலாம், தம்பி வா இல்லை என்னவோ சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ஆனா பேரை சொல்ல அர்த்தம் தெரியுமா? எல்லாரும் இவனை பாவின்னு நினைக்கும் போது நான் பெயர் சொல்லி கூப்பிடும் பொழுது அவனுடைய அடையாளமே அங்கே மாற்றப்படுகிறது. இவர்களுக்கு முன்பாக ஒரு தனித்துவத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை பாவியாக, உங்களை ஒரு மாதிரி துச்சமாய் எண்ணுகிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை தனித்துவமாய் கர்த்தர் அழைத்து உங்களை மகிமைப்படுத்தி, உங்களை மகிமை மேல் மகிமை கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க நீங்கள் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த இயேசுவுக்கு நிகர் யாரும் இல்லை. இந்த இயேசுவை தவிர உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்தவர் இந்த உலகில் எவரும் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே how you know him? நாத்தான் வேலை உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய திருச்சபைகள்லாம் கிடையாது. எங்கேயும் மறைமுகமாக வீடுகளில் ஆராதிப்பது வழக்கம். ஆனால் அநேக ஜனங்கள் மரத்துக்கு அடியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பது வழக்கம். மரத்துக்கு அடியில் அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் நாத்தான் என்ன பண்றாரு, உன்னை அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுதே உன்னை கண்டன்னு சொன்னார்ல. அப்ப ஆண்டவர் இதை எப்படி எனக்கு காண்பித்தார் என்றால், நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்து, நாத்தான்வேலை குறித்து இயேசு கிறிஸ்துக்கு எப்படி தெரிந்தது என்று சொன்னால், அத்தி மரத்தில் அவன் ஜெபித்ததுனால அந்த ஜெபம் ஒரு உறவை கொண்டு வந்து இணைத்ததாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜெபம் என்பது நீங்கள் யார் என்பதை தேவனுக்கு பிரதிபலிக்கிற ஒரு இடம். ஜெபம் என்பது நீங்கள் யார் என்பதை தேவனுக்கு முன்பாக காட்டுகிற ஒரு இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபிக்கிறேன் பதில் இல்ல, ஜெபிக்கிறேன் தாமதம், ஜெபிக்கிறேன் ஒரு காரியமும் இல்லையே. நாத்தான் வேலை தேவன் அறிவதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக கருதப்பட்டது ஜெபமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க ஜெபம் கேட்காதது போல வெறுமையா இருக்குதா, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்கா? கவலைப்படாதீங்க, உங்கள் ஜெபத்தை கர்த்தர் நன்கு அறிந்திருக்கிறார். சில காரியங்கள் கேட்காதது போல இருக்கும், சில ஓட்டம் ஓடும் போது யாரும் பார்க்காதது போல இருக்கும், மரத்துல ஏறும் போது எந்த கண்ணும் பதியாதது போலதான் இருக்கும். ஆனா எல்லாவற்றும் நிதானமாய் கவனமாய் ரொம்ப பொறுமையோடு கர்த்தர் ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எந்த விதத்திலையும் மறந்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கற்பனை பண்ணுங்க, ஒரு பெரிய அதிகாரி, பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, நீங்க அவளா எதிர்பார்க்குறீங்க, 1000 பேர் நிற்கிறான், உங்களை மட்டும் பேர் சொல்லி அப்படி கூப்பிடுறாரு. கற்பனை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ஈகரா போறீங்க, ஒரு விஷயாவது பார்த்துட முடியாதா? இத்தனைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகிறான், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போகிறான். அப்பாயின்மெண்ட் வாங்கி பண்ணனா, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா பேதுருவை மீட் பண்ணணும். அசோசியேட் பாஸ்டர் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ்க்கு அசோசியேட் யாரு? பேதுரு தான். பேதுருவை தாண்டினா தான் இயேசுவை பார்க்க முடியும். சும்மா இல்லை, அவரு தான் எங்கே போனால் பாடி கார்டாக இருப்பார். ஹாய் யோவான் பார்க்கணும்னா கூட, டேய் நாளைக்கு அந்த பிரியாணியில் 2 பீஸ் உனக்கு எடுத்து வைக்கிறேன்னா தான் உண்ணும். காணவர் கல்யாணத்துக்கு போகிறோம், 2 டம்ளர் ஜூஸ் வேணா கொடுக்குறேன், கொஞ்சம் விட்றா பசங்களை மீட் பண்ணோம். இவனை தாண்டணுங்க, பேதுருவை தாண்டி ஆகணும்.
அப்பாயின்மெண்ட் கிடையாது சகையுக்கு. அப்ப எப்படி பார்க்க முடியும், எப்படி பேச முடியும்? எங்க ஆயிரக்கணக்கில் அப்பாயின்மெண்ட்டுக்கு நின்று இருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் இல்லாதவனுக்கு கர்த்தர் அப்பாயின்மெண்ட் தராரு, டைரக்ட் அப்பாயின்மெண்ட். நான் உன்னை பார்த்து அவரை பார்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க ஐக்கியம் அவரோடு டைரக்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வரி வசூலிக்கிறதுக்கு வராங்க. சார் உங்க பாஸ் வந்து கட்டல சார், டாக்ஸ் கட்டல, ஸோ வி வாண்ட் டு மீட் யுவர் பாஸ் அப்படின்னு ஒன்று அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களான்றான். யாருக்கிட்ட? வரி வசூலிக்கிறவங்கிட்ட அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது. என்ன மேட்ரு சொல்லி வேணா கேட்டு வந்து சொல்கிறேன். இல்லைங்க உங்கள் பாஸ் என்ன கட்டல, டேக்ஸ் கட்டல அப்படின்னு ஒன்று வெயிட் பண்ணு, உள்ளலாம் அனுப்ப முடியாது. டைரெக்டாக டீல் பண்ண முடியாது. பார்த்து கேட்டு அதுக்கப்புறம் வரேன், வெயிட் பண்ணுங்கன்னு எல்லாரும் நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே ஆண்டவரே வந்திருக்காங்க ஒரு டீமா, நீங்கள் வரி கட்டலன்னு சொல்கிறாங்க, வரி கட்டணும், அதனால் என்ன பண்ணலான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, போய் மீனை பிடி, அதில் வாயில் வெள்ளி காசு இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும், எடுத்து 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 உனக்கும் கட்டு எனக்கும் கட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கேயாவது பேதுரு எனக்கும் கொஞ்சம் கட்டுங்கன்னு சொன்னாரா? அவன் தேவை ஏசப்பா கிட்ட சொன்னானா? இல்ல, ஏசப்பா தேவைக்காக போய் நிற்கிறான். இவன் சொல்லாமலேயே இவனும் கட்டவில்லை என்பதையும் இவன் தேவை என்ன என்பதையும் அப்பன் அறிந்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனோடு ஸ்நேகம் பரட்டும் போது, அந்த ஆவிக்குரிய பசி எடுக்கும் பொழுது, உன் தேவைகளை நீ சொல்லாமலேயே கேட்காமலேயே நீ எந்த பள்ளத்தாக்கில போற என்பதை பரலோகம் நன்கு அறிந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஜனங்க பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்கல, பேதுரு எனக்கு வரி கட்டுன்னு காட்சி கேட்கல, ஏசப்பா செய்யறாரு. ஆமாமா இல்லையா? ஏன்? பெயர் சொல்லி அழைக்கிறவர் நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற ஜாதகத்தையும் கையில் எடுப்பார். He understand your pain, he understand your situations, he understand your உன்னுடைய தனிமையில் இருக்கிறத கூட கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். இன்னும் அவருக்கு தெரியும். இப்போ இயேசுகிட்ட வரி கட்டணும் கேட்டவன் திருப்பி எங்க வருவான்? பேதுரு கிட்ட வருவான். பேதுரு கேட்காமலே, இவன் கேட்டது பாஸ் உங்களை கேட்க வந்திருக்கிறாங்க, கட்டிருக்கலாம், போய் வைத்து கட்டுறான்னா, ஆனா உனக்கும் சேர்த்து கட்டுடா, ஏன்னா நீயும் பெண்டிங்கில் வச்சிருக்கிற, கட்டுறா, எனக்காக ஓடுற, என் கூட இருக்கிற, நீ கட்டியிருக்க மாட்டே தெரியும்டா, நீ போற பாதை புரியும்டா, போ 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 கட்டு, போய் எடுத்து கட்டிட்டு. எத்தனை நல்ல ஆண்டவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்க ஓட்டம் இயேசுவுக்கு தெரியும், உங்க தேவை இயேசுவுக்கு தெரியும், உங்க மன கவலை இயேசுவுக்கு புரியும், நீங்க போயிருக்கிற காரியம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர், உங்கள் எல்லா விதமான ஃபீலிங்ஸ் அவருக்கு தெரியும்.